நிறைய பழைய கட்ட வாரியல், தேஞ்ச வாரியல் நிறைய கிடக்கல. அதுல ரெண்டு எடுத்துட்டு வா பாப்போம். பரிமளா, தங்கள் உத்தரவு, இதை எடுத்து கொண்டு வருகிறேன். அட என்ன பொண்ணு தாயி, அவதான் கேக்கன்னா நீயும் பழைய வாரியலை எடுத்துட்டு வாரேன்னு போற. அட சும்மா இரு பார்வதி, பரிமளா சொல்றது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உங்க வீட்ல பழைய தேஞ்ச கட்ட வாரியல் எல்லாம் கக்கூஸ்க்கு பின்னாடி தான கிடக்கு. என்னமா நீ, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பொண்ணு தாய் பாட்டிக்கிட்ட பழைய தேஞ்ச கட்ட வாரியல ரெண்டு எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? ஆமாட்டி, ஒரு வாரியல தான் எடுத்துட்டு வான்னு சொல்லலாம்னு இருந்தேன். ஏன்னா அப்புறம் ஒன்னு அடி அடின்னு அடிச்சு வெளுக்கிறதுல பிஞ்சு போயிரும் பத்தியா, அதனால தான் ரெண்டு வாரியல எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஏம்மா, இதெல்லாம் நியாயமே இல்லம்மா, நியாயமே இல்ல. மீனு செல்லம், உனக்கு பழைய கட்ட வாரியல ஆடிய ஆட்டம் என்ன, இப்பொழுதும் ஆடிக்கிட்டு இருக்க ஆட்டம் என்ன? இங்க பாருடி, இப்படி நின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு கண்ணீரை வடிச்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு நிக்காத, சரியா? பொண்ணு தாயி பழைய கட்ட வாரியலை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரு. யாத்தாடி, நியாயத்தை கேட்க வந்தா எங்க அம்மையே அநியாயமாலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் அடுக்குமா? அடுக்கி வச்சிருக்கேன், எங்க வீட்லயும் பழைய கட்ட வாரியலை அடுக்கி வச்சிருக்கேன். எனக்கு நியாயம் வேணும், நியாயம் வேணும். என்ன ஒரு ஓட்டமா ஓடுதா, அப்படியே ஓடி நேரா மாமியார் வீட்டுக்கே போயிரு. இவள நம்ப முடியாது, நாமளும் பின்னாடியே போவோம். அடுக்கி வச்சிருக்கேன், அடுக்கி வச்சிருக்கேன், பழைய கட்ட வாரியல் எங்க வீட்ல அடுக்கி வச்சிருக்கேன். பொண்ணு தாயி, என் மவ ஓடியே போயிட்டா. உன் மவளை ஒன்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும். என்ன செய்ய? அது சரி பரிமளா, உன் மவளை அப்படி ஏசுத, வாரியலால அடிப்பேன்னு சொல்லுத, எங்க இருந்து ஓடிருன்னு துரத்துத, ஆனா சிரிச்சுக்கிட்டே கோவப்படாம பேசுதியே. ஆமா, கோவப்பட்டு பேசி டென்ஷன் ஆகி எனக்கு சீக்கிரம் வயசாவதுக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீ 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நாங்க ரெண்டு பேரும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தணும், அப்படிதானே பொண்ணு தாயி? ஆமா, சொன்ன சொல்ல காப்பாத்துற எங்க பார்வதி வாழ்க வாழ்க அப்படிதானே சொன்னோம். ஆமாம்மா, ரெண்டு பேரும் அப்படிதானே சொன்னீங்க. அப்ப நீ 100 வயசு வரைக்கும் வாழுவ, நாங்க மட்டும் என்ன இடையிலே போறதுக்கா? நானும் 100 வயசு வரைக்கும் வாழாண்டமா? எனக்கு என் பேரன் இருக்கா, என் பேரன் நல்லபடியா வளர்ந்து நல்லபடியா படிச்சு பெரிய ஆளாகணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு பிள்ளைல பிறக்கணும். நான் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியெல்லாம் பார்க்கணுமா? என்ன பார்வதி சிரிக்க? அதானே உண்மை, அதையெல்லாம் நான் பார்க்கணுமா? அதுக்குதான் கோவமே படக்கூடாதுன்னு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம கோவப்பட்டு என்ன தேவைப்படுது? என் மவ திருந்திருவாளா, இல்லனா என் பேச்சுதான் கேட்பாளா? எதுவுமே நடக்காது. அப்புறம் என்னத்துக்கு நான் வீணா கோவப்பட்டு என் உடம்ப கெடுத்துக்கிடணும்? சரிதான் பரிமளா, நீ சொல்லது எல்லாம் சரிதான். ஆக மொத்தத்துல நாம 3 பேரும் 100 வயசு வரைக்கும் வாழ போறோம். ஆமா, எந்த சண்டை சச்சரவு இல்லாம எந்த பிரச்சனையிலையும் தலையிடாம சந்தோஷமா 100 வயசு வரைக்கும் இருக்க போறோம். பார்வதி நமக்கு மணக்க மணக்க ருசியா செஞ்சு தருவா, நல்லா சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் இருக்க போறோம். சரிதானே பார்வதி? எம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரிதாம்மா. அது சரி பார்வதி, அப்ப நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புதோம். என்ன நேராவது இல்ல? ஆமா பார்வதி, கருக்கலாக போதில்ல, நாங்களும் வீட்டுக்கு கிளம்புதோம். ஏன் என்ன கால்ல சுடு தண்ணியை ஊத்துன மாதிரி கிளம்புதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே? எம்மாடி, இனி உங்க வீட்டுல திங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வயித்துல இடம் இல்லம்மா. நாங்க போய் நல்லா ஆசுவாசமா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில வரோம். என்ன நீங்க ரெண்டு பேரும் காலையில வாங்க, நான் வராண்டாம்னு சொல்லல, ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பார்வதி, எங்க ரெண்டு பேருக்கும் திஷ்டி சுத்தி போட போறியா? திஷ்டி தானே, சுத்தி போட்டுட்டா போச்சு. ஆனா நான் அதை சொல்லல, மரகதத்துக்கும் சின்ன பொண்ணுக்கும் நான் வைக்க மீன் கறினா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொஞ்சம் கொண்டுட்டு வரேன். அவ ரெண்டு பேருக்கும் போய் கொடுத்துருங்களா? அட வேண்டாம் பார்வதி, இப்ப ராத்திரி ஆயிட்டுல, மீதி இருக்க குழம்ப நீயும் உன் பேத்தி வச்சு சாப்பிடுங்க. நாளைக்கு நாங்க எப்படியும் மீன் வாங்கி கறி வைக்க தானே போறோம். அது நீங்க எப்பவும் மீன் கறியே வைங்கம்மா, நான் வச்ச குழம்பு அவ ரெண்டு பேருக்கும் நல்லா பிடிக்கும்ல. என்ன பரிமளா, நம்ம பார்வதி எவ்வளவு பாசமா சொல்லுதா, அத நீ கேட்காண்டமா? நீ போ பார்வதி, நீ போய் குழம்பெல்லாம் எடுத்துட்டு வா. சரி பொண்ணு தாயி, இங்க பாரு, குழம்பு எடுத்துட்டு வரதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு காலையில உன் பேத்திய சீக்கிரமா எழுப்பி விட்டுரு. என்ன அவ குளிச்சு கிழிச்சு சீக்கிரமா ரெடி ஆகணும்ல. சரி பரிமளா. என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்தா முகத்தை உம்முன்னு வச்சிருக்க? அது என் பேத்திய
சின்ன பொண்ணு மரகதமும் வந்துருவா. என்ன அவ 2 பேரும் உன் பேத்திக்கிட்ட பேசி எடுத்து எல்லாம் சரி பண்ணிடுவாவோ. சரி பரிமளா, ஏமா இவ்வளவு சமாதானம் சொல்லிருக்கோம்ல, இப்பயாவது சரியா? 100 வயசு வரைக்கும் வாழணும். அதனால கோபமும் படக்கூடாது, கவலையும் படக்கூடாது. நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். என்ன பார்வதி, நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருக்கும்போது நான் என்னத்துக்கு கவலைப்படணும்? அப்படி சொல்லு. சரி சரி, சிரிச்சுக்கிட்டே நிக்காத. சீக்கிரமா போய் பொரிச்ச மீன் கறியும் எடுத்துட்டு வா. சரி பொண்ணு தாயி. இங்க பாரு பரிமளம், நாளைக்கு காலையில நம்ம மருமகளுக்கு எப்படியும் காலையில இங்க 7 மணிக்கு வந்துருவாவோ. நம்ம ஒரு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 8-8:30 மணி போல வருவோமா? சரி பொண்ணு தாயி, ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துடலாம். அப்பதானே பார்வதியும் கொஞ்சம் தைரியமா இருப்பா. சரி பரிமளா. கமலா அப்படிதானே சொன்னா காலையில நல்ல நேரம் 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்குன்னு. ஆமா, காலையில 9:30 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் தான். நம்ம ஒரு 8 மணிக்கே வந்தோம்னா கொஞ்சம் பார்வதிக்கு உறுதுணையா இருக்கும்ல. சரி சரி, அப்ப நம்ம காலையில 8 மணிக்கே வந்துருவோம். சொந்த வீட்டுல பாலை காய்ச்சிட்டு இப்படி நடுத்தேர்ல வந்து உட்காருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதெல்லாம் உன் தலைவிதி. எங்க அம்மா இப்படி மாறுவாவோன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சரி, பெத்த பிள்ளை வீட்டு பால் காய்ச்சிக்கு போயிட்டு நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட திங்க முடியலையேன்னு கவலையோட இருப்பாவோன்னு பார்த்தா இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சந்தோஷமா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காவோ. கும்மி அடி பெண்ணே கும்மி அடி, குலுங்கிட குலுங்கிட கும்மி அடி. என் மைனிகாரிய பத்தி ஒரு வார்த்தை எடுத்த உடனே எங்க அம்மாவுக்கு என்னன்னு கோபம் வருது. ஆமா பின்ன, என் மைனிகாரி என்னதான் சொக்குப்படிய போட்டு எங்க அம்மாவை மயக்கி வச்சிருக்காவளோ தெரியலையே. கோபமா இருந்துதான் பேசுதாவோ, ஆனா வெளியே சிரிச்சுக்கிட்டே இல்ல பேசுதா எங்க அம்மா. இப்படி எல்லாம் நடிக்க சொல்லி கொடுத்தது என் மைனிகாரி தானே. நீ எந்த சொக்குப்பொடிய போட்டு உங்க மாமியார மயக்குனியோ அதே சொக்குப்பொடியதான் சின்ன பொண்ணு உங்க அம்மாவுக்கு போட்டிருக்கா. இந்த ராத்திரி நேரத்துல என் அம்மாவா எங்க போவான்னு எங்க அம்மைக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருந்திருக்கா. ஒண்ணுமே இல்ல. இந்த தெருவை விட்டு போட்டி, இந்த ஊரை விட்டு போட்டின்னு சொன்னமே, என் அம்மாவா இப்ப எங்க இருக்கா, தின்னாளா, தண்ணி குடிச்சாளான்னு எங்க அம்மைக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? உங்க அம்மைக்கு உன்னை பத்தி தான் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கோ? என்ன செய்ய, தலைவிதி தலையெழுத்துன்னு சொல்லுவல்ல, அது இதுதானோ? ஆமா இதுதான், இதேதான். கீதாக்கா நீங்களா? ஆமா நான்தான், நானேதான். நீங்கதான் இவ்வளவு நேரமா நான் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு பின்னாடி நின்னு பதில் பேசிக்கிட்டு இருந்தேளா? பின்னாடி இல்ல மேனிச்செல்லாம், உன் முன்னாடிதான் நின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீதான் தலைய குடிஞ்சுக்கிட்டு சோகத்துல உட்கார்ந்து இருந்திய. என்ன நீ நிமிந்து கூட பார்க்கலையே? ஏன்னா பிள்ளைக்கு அந்த அளவுக்கு சோகம். அப்படிதானே மேனிச்செல்லாம்? ரொம்ப பேசாதீக்கா. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், தெரிஞ்சுக்கிடுங்க. ஓ அப்படியா? சரி சரி, இப்ப இதுல யானை யாரு, பூனை யாரு சொல்லுமா மேனு தங்கம்? இங்க பாருங்க, இந்த மேனு செல்லம் மேனு தங்கம் அப்படிலாம் பேசுற பேச்செல்லாம் விட்டுருங்க. சரிம்மா, சரி சரி. ஆமா, உங்க மாமியாரு உன் மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து இங்க ஊர்ல இருந்து உங்க வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு வந்தோம்ல, எங்க எல்லார்கிட்டையும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாவளாமே. அது அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு கிடக்க. ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ சொன்னாதான் எங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏற்கனவே தகவல் ஊர் பூரா வந்தாச்சு. என்ன சொல்லுதிய? ஊர் பூரா தகவல் வந்தாச்சா? ஆமா மேனகா, என் கால் இங்க இருக்கு பாரு, கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. வீடியோ தானே எடுக்கணும், அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிடலாம். முதல்ல கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க கால்ல விழுந்து என்ன மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க? இத நான் சொல்லலையா மேனகா? உன் மாப்பிள்ளை உனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் தானே இது. இந்த ப்ராஜெக்ட் வர்க்க முடிச்சா தானே உங்க வீட்டுக்கு போக முடியும். போக முடியும் இல்ல, உங்க வீட்டு வாசல்ல காலடி எடுத்து வைக்க முடியும் உன்னால. இங்க பாருங்கக்கா, எங்க வீட்டு விஷயம், எங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. என்னமோ திருந்துட்டேன், அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்க மாட்டேன், யார் வீட்டு பிரச்சனையும் யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்கள. இப்ப எங்க வீட்டு விஷயத்துல நீங்க என்னத்துக்கு தலையிடுவீங்க? ஓ அப்படியா? சரிம்மா, சரி சரி. நான் யார் வீட்டு விஷயத்துலயும் தலையிடல, குறிப்பா உன் வீட்டு விஷயத்துலயும் உன் பிரச்சனையிலயும் நான் தலையிடவே மாட்டேன். கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்காத வீடியோ எடுக்க
என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. சரிம்மா மேனகா, நான் வரட்டா? திமிரு பிடிச்சவ இவ திருந்த மாட்டா. திருந்தன என்ன சோதிச்சுல பாக்கா, சோதிச்சு. எனக்கு என்ன, நீ எப்படியாச்சும் போ. தெரு விட்டு போயிட்டியா இல்லனா ஊரை விட்டு ஓடி போயிட்டியான்னு உன்னை பார்க்க வந்தேன். நல்ல மனுஷியா திருந்ததுக்கு அப்புறம் தான் என் முகம் பளிச்சுன்னு அழகா இருக்கு. திமிரு பிடிச்ச நாலு முடி என்ன எகத்தாளமா பேசிட்டு போகுது. இவளும் இவன் மாமியாரும் சண்டை போடாததையே நானும் இப்ப எங்க மாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். யார் வீட்டுலதான் பிரச்சனை இல்ல, யார் வீட்டுலதான் சண்டை வரல. என்னமோ நான் மட்டும் தான் பொல்லாதவ மாதிரியும், நான் மட்டும் தான் மாமியார்ட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் சண்டை போடாத மாதிரி இல்ல பேசிட்டு போற. இவ்வளவு நாளும் இருந்த கேதி எல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு நாலு முடி. இப்ப புதுசா என்னமோ நான் திருந்திட்டேன்னு ஊரை ஏமாத்திட்டு தெரியா. உன் சாயமும் ஒரு நாள் வெளுக்கதானே போகுது. அன்னைக்கு ஊருக்காரங்க கிட்ட தெருக்காரங்க கிட்ட எல்லாம் எப்படி அடி மிடி வாங்க போறேன்னு நானும் பொறுத்திருந்து பார்க்க தானே போறேன். வந்துட்டா அப்படியே நல்ல மாதிரி பேசுறதுக்கு. ஐயோ, இவகிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியலையே. மணி இப்ப எப்படி ஒரு 8-8:30 மணி இருக்குமா? இருக்கும். வயிற்றுல குடுகுடு குடுகுடுன்னு கூப்பாடு போடுது. வயிறு வேற பசிக்க. இப்ப நாம என்ன செய்ய? எங்க அம்மையும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. என் மாப்பிள்ளையும் வீட்டு வாசல மிதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் எங்க போவேன்? என்ன சாப்பிடுவேன்? யோசிப்போம். இந்நேரத்துக்கு ஒரு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் மாதிரி கிடைக்காதா? நானும் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம்னு கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டனும். ஆமா, எல்லாரும் ஆடாத ஆட்டமா? என்னத்துக்கிட்டே ஆளுக்கு முன்னாடி போற? நீ எதுக்கு போற? அம்மா நித்யாக்காவை சாப்பிடறதுக்கு வாங்கன்னு கூப்பிட சொன்னாங்கல்ல, அதான் நித்யாக்கா என்ன சொன்னாங்கன்னு அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். நானும் அதுக்கு தான் போறேன். எம்மா முந்திரி கொட்டை எல்லாத்துலயும் அவ தான் ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும்னு ஒரு நினைப்பு. எம்மா எடி எதுக்கிட்டி காதுல கடந்து கணைக்க? ஓஹோ, அப்ப நீங்க மட்டும் என்ன கணைக்காம ராகமா பாடிட்டு இருக்கீங்க? எடி அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன், நீ போய் உன் வேலைய பாரு. அதையத்தான் நானும் சொல்லுதேன், அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன், நீ உன் வேலைய பாரு போ. நான் போக மாட்டேன், நான் தான் அம்மா கிட்ட சொல்லுவேன். அதே மாதிரி நானும் போக மாட்டேன், நான் தான் அம்மா கிட்ட சொல்லுவேன். திமிரு பிடிச்சவள, எதுக்கு எடுத்தாலும் போட்டிக்கே வந்துகிட்டு இருக்காடி. நீ எல்லாம் ஒரு அக்காவா? அதையே தம்பி நானும் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் நீயும் என்கிட்ட போட்டிக்கு தானே நின்னுட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு தங்கச்சி ஆட்டி. ஏய் அப்பா, யாமிட்டி இப்படி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கிய? இவ பாருமா இவள. மத்த நேரமெல்லாம் வீட்ல சும்மா அமைதியா இருப்பிய. யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாதாம்ட்டி இப்படி இளையிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்படி நடு வீட்ல கிடந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீல, அந்த பிள்ளை உங்களை பத்தி என்னடி நினைக்கும்? என்ன பத்தி தான் என்ன நினைக்கும்? என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க ஒண்ணு? எம்மா அந்த அக்கால எதுவும் நினைக்க மாட்டாவம்மா. ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும்ல. எம்மா நித்யாக்காவை சாப்பிட கூப்பிட்டேன், அவங்களுக்கு வயிறு பசிக்கலையா, தூங்க போறேன்னு சொன்னாவம்மா. ஏடி நித்யா வயிறு பசிக்கலன்னு சொன்னா, ஒரு கப் காப்பி கூட கொடுத்தேன், காப்பி கூட குடிக்கலையாவா? ஆமாம்மா, அந்த அக்கா வயிறு பசிக்கல நான் தூங்க போறேன்னு தான் சொன்னாங்க. ஏடி அதத்தானே நானும் அம்மா கிட்ட சொன்னேன். ஏடி எத்தனை நேரம் சொன்னாலும் யாமிட்டி இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு நிக்கிய? ஏமா நீ தானம்மா என்ன போய் இந்த அக்காவை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட சொன்னா. இப்ப நான் போனதுக்கு அப்புறம் என் பின்னாடியே அவளும் வந்து சொல்லிட்டு நிக்காம அந்த அக்கா அப்புறம் என்ன பத்தி என்னமா நினைப்பாவோ? ஏடி அந்த பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காது. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கும் பத்தியா ட்ரெயின்ல ஒரே சடவா இருக்கும்ல, அதனாலதான் தூங்க போறேன்னு சொல்லிச்சே என்னவோ. சரி தூங்கட்டும், நாளை காலையில எந்திரிச்ச உடனே காப்பியை போட்டு கொடுப்போம். ஏம்மா அந்த அக்கா என்ன அழகா இருக்க பத்தியம்மா. அழகா போனி டெயில் எல்லாம் போட்டு சூப்பரா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க பத்தியம்மா. அந்த கண்ணாடி சன் கிளாஸாம்மா. என்னடி சொல்லுதா, பண்ணு கிளாஸா? யாமிட்டி பல்ல போட்டு சிரிக்கியா? ஏம்மா அது பண்ணு கிளாஸ் இல்ல, சன் கிளாஸ். வெயில் அதிகமா இருக்கும்லம்மா, அதுக்காக அந்த கண்ணாடியை போட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆமா, நம்ம ஊர்லயே வெயில் போட்டு கொளுத்துன்னு எடுக்கு. பின்ன மெட்ராஸ்னா சொல்லியா கேட்கணும், அங்க நல்லா வாட்டி எடுக்குமே. ஆமாம்மா, அதுக்குதான் அந்த அக்கா சன் கிளாஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. என்ன ஸ்டைலா இருக்கு பத்தியா? ஏமா நம்ம ஊர்லயும் அதே மாதிரி நம்ம வெயிலா இருக்கு. எனக்கும் ஒரு சன் கிளாஸ் வாங்கி தரியா? என்னது உனக்கு ஒண்ணு வாங்கி தரணுமா? ஏமா எனக்கும் ஒரு சன் கிளாஸ் வாங்கிட்டாமா. அதான் ஏற்கனவே சோடா புட்டி மாதிரி ஒண்ணு போட்டிருக்கியே, அப்புறம் என்னத்துக்கு சன் கிளாஸ்? பாத்தியாமா இவள, நான் கண்ணாடி போட்டுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ணியா? ஏய் அம்மா, உங்க ரெண்டு பேரோட ரோதனை என்னால தாங்க முடியலடி. சீக்கிரம் பள்ளிக்கூடம் காலேஜ்னு திறந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். லீவ் விட்டாங்கன்னா நம்ம காலையில 5 மணிக்கு எந்திக்கண்டா, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திக்கலாம்னு பார்த்தா இங்க லீவ் விடுறதுக்கு பேசாம காலேஜ் ஸ்கூலும் திறந்தாலே நல்லா இருக்கும் போலுக்க. வீட்டுல கிடந்துட்டு என்ன ஆகான்னு பாடா படுத்தி எடுக்கியடி. ஒரு மனுஷி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலாட்டி. எந்த நேரமும் சண்டை, எந்த நேரமும் போட்டி, என்னதான் பிள்ளைடோ. ஏமா இப்ப நீ மட்டும் கத்திட்டு கிடக்கல, இது அந்த அக்காவுக்கு காதல விழாதா? என்ன அந்த அக்கா இப்படி சத்தம் போடுதாங்க, பிள்ளைகளை போய் இப்படி ஏசிக்கிட்டு இருக்காங்கன்னு உன்னை பத்தி நினைக்க மாட்டாவளாமா?
எடி அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான் அந்த பிள்ளை, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏம்மா அவள கண்ணாடி போட்டுக்கே கிண்டல் பண்ணியான்னு சொன்னோம்லமா, அதுக்கு நீ அவளை ஏசவே இல்லையாமா? எடி இப்ப நான் என்ன டீ செய்ய? உங்க ரெண்டு பேரையும் பெத்ததுக்கு நான் தான் செவுத்துல போய் முட்டணும். சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடந்திய, சரி பெரிய பிள்ளையா வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா இப்ப அதை விட மோசமாலாட்டி இருக்கியே. என்ன போட்டு என்ன பாடா படுத்தி எடுக்கியம்மா? ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தி சித்தி வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன கேட்டியலா? எம்மா அது நல்ல வில்லேஜ்லாமா, அங்க டிவி கூட சரியா தெரியாது, நெட்டும் கிடைக்காது, நாங்க அங்க போய் என்னமா பண்ண? ஆமாட்டி, பொழுதன்னைக்கு டிவி போனுன்னு இல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்களா? ஏமா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, நம்ம பூமாரி 10th தான எக்ஸாம் எழுதிருக்கா, அவளுக்கு ரிசல்ட் வந்துட்டலாமா? ஆமாட்டி ரிசல்ட் வந்திருக்கும்ல. ஏமா இவதான் லூஸ் கணக்க சொல்லுதானே, நீ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிய? ஏமாட்டி உனக்கு என்ன, நான் அம்மா கிட்ட ஞாபகப்படுத்திட்டேன்னு உனக்கு பொறாமையோ? ஆமா ஆமா பொறாம, பெரிய ஆமா. பேசாம இருட்டி, பூமாரி இந்த வருஷம் 9th தான் முடிச்சிருக்கா, இனிமேல் தான் 10th. ஏமா அது சப்பா உங்களோட எனக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கு. ஏக்கா யாருப்பா நீ? ஏக்கா நித்யாங்கிறவங்க இந்த வீட்டு அட்ரஸ்க்கு ஒன்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்க்கா. நித்யாவா எங்க வீட்ல தான் இருக்கா? அப்ப இந்தாங்கக்கா வாங்கிக்கிடுங்க. சரிப்பா. ஏக்கா ரேட்டிங் எல்லாம் கரெக்டா போட சொல்லிருங்கக்கா. என்னப்பா சொல்லுத? ஏனி நாங்க சொல்லிக்கிறோம். சரிம்மா. இடி என்னத்திட்டி அந்த ஆள் ஏதோ ஒண்ணு சொன்னாரு, நீ சரி சரின்னு மண்டையாட்டுன. ஏம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா. பீசா என்னடி திமிரு பிடிச்சவள, விளக்கு வச்சதுக்கு அப்புறமா நடு வீட்ல நின்னுகிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கா? ஏம்மா அது கெட்ட வார்த்தையெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதான் அவ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு கிடக்கல. ஏம்மா அது கெட்ட வார்த்தை இல்லம்மா, பீசா. வாய மூடிடி. ஏம்மா என்னடி நான் ஏசிக்கிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு கிடக்கிய. ஏம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, அந்த பாக்ஸ கொண்டா. ஏடி அது நித்யாவுக்குலாட்டி, நீ எதுக்கிட்டி கொண்டான்னு கேக்க? அம்மா நித்யாக்கா கிட்ட குடுக்கறதுலாமா தானி கேக்கே. இங்க பாருடி, நடு வீட்ல நின்னுகிட்டு கெட்ட வார்த்தை பேசுற வேலையெல்லாம் என்னோட விட்டுருவதுக்க. இனி வாயை திறந்து ஏதாவது சொன்னா வாயை உடைச்சிருவோம்டி. ஏம்மா நடு வீட்ல இல்ல, சைடு ரூம்ல இருந்து சொல்லலாமா? சொல்லலாம், சொல்லித்தான் பாரு, உன் பல்லக்குல உருத்து உன் கையில தாரேன். இடி அம்மைய பத்தியா, அம்மா பேசுறத பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருதுடி. ஆமாடி சிரிப்பு சிரிப்பா வரும், இவ்வளவு நேரமா கடந்து போட்டி போட்டு சண்டை போட்டு கிடந்திய, இப்ப நான் ஏதோ ஒண்ணு சொன்ன உடனே ரெண்டு பேரும் பல்ல போட்டு சிரிச்சுட்டு கிடக்கலா? எம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுத? இடி அஞ்சு, நித்யாக்கா வயிறு பசிக்கலன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு பீஸாவை ஆர்டர் பண்ணிருக்காங்க? எடி என்னட்டி சொல்லிட்டு இருக்கா? எம்மா அந்த பாக்ஸ்ல இருக்குது சாப்பிடப்பட்ட பொருளாக்கும், அதான் நித்யாக்கா வயிறு பசிக்கலன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்னத்துக்கு இதை ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எடி இந்த டப்பாக்குள்ள சாப்பிடுற பொருளாட்டி இருக்கு. ஆமாம்மா சாப்பிடுற பொருள் தான், அதுக்கு பேரு தான். நீ வாய மூடு, நீ ஒண்ணும் சொல்லாண்டா. ஏம்மா எனக்கு இப்பதாம்மா தெரியுது, நாளைக்கு நித்யாக்காவுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்கல்ல, எப்படியோ இந்த அக்கா நல்லா படிச்சிருக்காங்க, இன்டர்வியூல பாஸ் ஆயிருவாங்க, அதனால தான் அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ட்ரீட் வைக்க தான் இதை ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கேன். என்ன மக்கா சொல்லுதா? ஆமாம்மா நமக்கு ட்ரீட் வைக்க தான் இந்த அக்கா ஆர்டர் பண்ணிருப்பாங்க. சரி என்னமோ இருந்துட்டு போட்டும், நம்மளாம் இப்போ ஒண்ணு பிரிச்சு பார்க்காண்டா, நீங்க போய் நேரா நித்யா கிட்டே கொடுங்க. சரிம்மா, அப்ப நாங்க நித்யாக்கா கிட்ட கொடுக்கோம், நித்யாக்கா நமக்கு எல்லாத்துக்கும் தருவாங்க. சரி இந்தா நீ போய் நேரா நித்யா கிட்ட கொண்டு கொடு. சரிம்மா. எடி என்னம்மா போகப்பட்டவளை கூப்பிட்டுட்டே இருக்கா? எடி அஞ்சு தான் கொடுக்க போறாள்ல, நீ எங்க இடத்துக்கு போற? ஏம்மா அஞ்சுவை பத்தி உனக்கு தெரியாது, மாடிப்படி ஏறி அந்த அக்கா ரூமுல கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எடுத்து தின்னுருவா, அதான் செக் பண்ணதுக்காக அவ பின்னாடியே போறேன். வரட்டா? சப்பா அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் படுத பாடு. எடி போகும்போதே பாதி எடுத்து தின்னுபடாத. எடி ஒன்ன மாதிரி நினைச்சே என்ன, அதனால தான் டீ அந்த அக்கா கிட்ட போய் கொண்டு கொடுக்கிறதுக்கு அம்மா உன் கையில தரல, என்கிட்ட தந்திருக்கா. ரொம்ப நடிக்காத என்ன. உண்மையை சொன்ன உடனே என் தங்கச்சிக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆமா தங்கச்சி போட்டு தூர. எடி யாமட்டி போகும்போதே சண்டை போட்டுக்கிட்டு போறிய, அந்த புள்ள காதுல விழுந்துனா என்னடி நினைக்க நம்மள பத்தி? இவ பாத்தியாமா இவள என்ன போய் குத்தம் சொல்லிட்டு இருக்கா? நான் எடுத்து தின்னுருவானா, அதனாலதான் நீ என்கிட்ட தராம அவகிட்ட கொடுத்துருக்கியா? எடி யாமட்டி இந்த வரது வரியா, ஒருத்தரும் கொடுக்காண்டா. எடி அஞ்சு என்கிட்ட தான், நானே அந்த பிள்ளை கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். எம்மா இவ தான் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னா, நீ வேற. உனக்கே வயசாயிட்டு கை கால்லாம் வலிக்குன்னு சொல்லுவல்ல, மாடிப்படில ஏறி இறங்க முடியாது, நீ உட்காரு, நான் போய் கொடுத்துட்டு வரேன் இந்த அக்கா கிட்ட. எம்மா தூங்கிராதம்மா, அந்த அக்கா பீஸா தருவாங்க, நம்ம சாப்பிடணும் சரியா? எடி பழைய கஞ்சி குடிச்சு போய் எனக்கு வயிறெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்குடி, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், அந்த பிள்ளைகிட்ட கொடு, அவ சாப்பிடட்டு. எம்மா அந்த அக்கா நம்ம எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறதாம வாங்கியிருக்காங்க, அதனால கண்டிப்பா தருவாங்க, நீ கொஞ்சம் போல சாப்பிட்டாவது பார்க்கணும் சரியா?
சரியா? ஏடி இங்க நின்னு பேசிட்டே இருக்காதடி, நேராவதுல அந்த பிள்ளைகிட்ட கொண்டு கொடு. சரிம்மா. இவ ஏமா அவ என்ன பார்த்து அப்படி சொல்லுதா? ஏடி என்னடி அப்படி சொல்லிவிட்டா? ஆமா, அவ தானே உனக்கு மூத்தம்மாவா, அவளை மட்டுமே செல்லம் கொஞ்சிக்கிட்டே இரு, அவளை ஒண்ணு ஏசாத. என்ன சொன்னாலும் நீ என்ன மட்டுமே ஏசிக்கிட்டு இருமா. அவ தான் ஏதாவது கொடுத்தா பாதியில எடுத்து திங்கப்பட்டவ, நானா தின்னுட்டு கிடக்கேன். நீ அவளை சொல்லாம என்ன போய் சொல்லி வச்சிருக்கா? அவ எப்படி என்ன அசிங்கப்படுத்திட்டு போறான்னு பாத்தியாமா? இடி அப்படி அவ என்ன தட்டியே அசிங்கப்படுத்தி போட்டா. ஆமா, இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. ஏய் அப்பா, 2 பிள்ளைகளை பெத்துக்கிட்டு நான் படுத பாடு. அந்த காலத்துல எல்லாம் ஆமா அந்த ஆள் ஆரம்பிச்சிடாத. அந்த காலத்துல எல்லாம் எங்க வீட்டுல 4-5 பேர் இருந்தாங்க. நாங்க சண்டை போடாம அமைதியே இருப்போம். எங்க அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களை வளர்த்தாங்க. இப்ப நீங்க தான் இந்த பாடுபடுத்துவியான்னு. இடி ஆமாட்டி, அதுதானே உண்மை. அந்த காலத்துல ஒரு வீட்டுல 5-6 பிள்ளைகள் இருக்கும் டி. எந்த சண்டை சத்திரம் இல்லாம அது பாட்டுக்கு சோத்து தின்னுட்டு பேசாம இருக்கும். ஆனா நீங்க தான் என்ன வறுத்து வாரிய. இங்க பாருமா, பழைய காலத்து கதையெல்லாம் அப்பயே விட்டுரு. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. ஆமாட்டி ஆமா, எல்லாத்துக்கும் காலம் மாறி போய் தானே கிடக்கு. வாங்கிட்ட பேசிட்டு நின்னோம்னா அப்புறம் அவ ஒத்தையில தின்னுபிடுவா. நானும் போறேன். எடி எடி நீ எங்க போற? சொன்னதை கேளு. உன் செல்லம்மாவா அந்த அக்கா கிட்ட போய் டப்பாவோட கொடுக்காளா இல்லனா வெறும் டப்பாவை கொடுக்காளான்னு பாத்துட்டு வரணும்ல, அதுக்கு தான் போறேன். சப்பா எப்பா கடவுளே, நான் வாங்கிட்டு வந்த வரேன் எப்படி இருக்கு? சப்பா என் மூத்த மாவா சொன்ன மாதிரி நமக்கு வயசாயிட்டு போலுக்க, கை காலெல்லாம் என்ன குத்து எடுக்கு. ச்சே, நம்ம ஆர்டர் பண்ணது இந்நேரம் வந்திருக்கணுமே. இதுக்காக தான் வில்லேஜ் பக்கமே வர்றதில்ல. முதல்ல சுபாஷுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லணும். எடி இவ்வளவு நேரம் நீ கொண்டு வந்தேலடி, இப்போ என் கையில தா, நான் அந்த அக்கா கையில கொண்டு போய் கொடுக்கேன். ரொம்ப சௌரியம் தாண்டி உனக்கு. மாடிப்படி ஏறி கஷ்டப்பட்டு இங்க நான் கொண்டு வருவேனா? அந்த அக்கா கையில கொண்டு வந்து கொடுத்து நீ பெருமையான பேர் வாங்கிடலாம்னு பாக்கியோ? எடி திமிரு பிடிச்ச மாதிரி பேசாதடி. இவ்வளவு நேரம் நீ கொண்டு வந்தேல்ல, அந்த அக்கா கிட்ட நான் கொடுக்கணும். இவ்வளவு நேரம் நான் தானே தூக்கிட்டு வந்தேன், நானே இந்த அக்கா கிட்ட கொடுக்கேன். சரியா? உன் வேலையை மட்டும் பாரு. சரியான சிலுப்பட்ட, நல்ல சிலுப்புதான்ல. சுபாஷ்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாதான் சரியா வரும். அக்கா, நித்யாக்கா, அஞ்சு, ஐசு நீங்களா? ஆமாக்கா, நாங்களே தான். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல, அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதான் உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம்னு வந்தேன்க்கா. அட ஆமா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், மறந்தே போயிட்டேன் அஞ்சு. இந்தாங்கக்கா. தேங்க் யூ. ஓகேமா, தேங்க் யூ. பரவாயில்லக்கா. அப்பாடா, நாம ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு. இனி நிம்மதியா சாப்பிடலாம். என்ன, அதான் கொடுத்துட்டாங்கல்ல, இன்னும் 2 பேர் இங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அஞ்சு, இந்த ரூம்ல ஏசி இருக்கு, ஆனா ஒர்க் ஆகவே இல்லையே. ஏக்கா, இந்த ஏசி போன வருஷம் வாங்குனதுக்கா, கொஞ்சம் ரிப்பேரா தான் இருக்கு. அச்சச்சோ, ரிப்பேரா? ஆமாக்கா, ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் போட்டுக்கோங்க. ஃபேனா? ஐயோ, ஏசி இல்லாம என்னால இருக்கவே முடியாத. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அதான் சொல்றேன்ல, 2 பேர் கிளம்புங்க. எனக்கு கொஞ்சம் தூக்கமா வருது, நான் தூங்கணும். நேராவது இல்ல, டைம் ஆயிடுச்சு, நீங்களும் போய் தூங்குங்க. ஏடி, ஒன்னதான் அந்த அக்கா சொல்லுதாங்க, போன்னு சொல்லுதம்ல. அந்த அக்கா உன்னையும் சேர்த்துதான் சொல்லுதாங்க. 2 பேர் நின்று பேசிக்கிட்டே இருக்காதீங்க, எனக்கு டயர்டா இருக்கு, தூக்கம் வருது, நீங்க போங்க. பாத்தியா, அந்த அக்கா நம்ம 2 பேரும் தான் சொல்லுதாங்க, வா போவோம். ஏடி, அப்போ பீஸா முதல்ல வா. அப்பாடா, எனக்கு பிடிச்ச ஃபுட் இப்பதான் கிடைச்சிருக்கு. இனிமேல் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். இந்த ஏசி தான் ஒர்க் ஆகவே இல்ல. முதல்ல சுபாஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ சுபாஷ், அந்த அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுதாங்களோ? சப்பா, கண்ணை கட்டுதே, நேரம் 10 மணிக்கு மேல ஆகுது, தூங்குனா கொள்ளலாம். இந்த பிள்ளைகளோ வர நித்யா கிட்ட பாடு பேசிக்கிட்டே இருக்குதுங்களா என்னன்னு தெரியலையே. ஏடி இங்க பாரு, அம்மா சோபாலே படுத்து கிடக்கா. ஏமா ஏமா, என்ன தூங்கிட்டியா? ஏடி தூங்கலடி, முழிச்சுதான் கிடக்கேன். கண்ணை கெட்டுதுடி, வாங்கிட்டு போய் தூங்குவோம். சரி, போய் தூங்குவோம். ஆமா ஏடி, என்னவோ பீஸாவோ சீசாவோ என்னவோ சொன்னீல, அத கொண்டு வந்தீலடி. எம்மா, அது சீசாலாம் இல்ல, பீஸா. என்னத்த சாவோ. ஏடி ஒரு துண்டு தாங்கலாம்டி, நானும் தின்னு பாக்கேன். போமா, நீ வேற, எங்களுக்கே ஒரு துண்டு கூட கிடைக்கல. என்னட்டி சொல்லியா? அந்த பிள்ளை ஏதோ சர்ப்ரைஸா நமக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொன்னா, இப்ப ஒரு துண்டு கூட கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எம்மா பேசாம இருமா, அந்த அக்கா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்காக வாங்கியிருக்காங்க, நமக்கெல்லாம் ஒண்ணும் தரதுக்கு இல்லன்னு நினைக்கேன். ஏடி அந்த பிள்ளைகிட்ட டப்பாவோட கொடுத்து இல்லடி? கொடுத்தாமா, நானும் பின்னாடி எதனா போனேன், அவ ஒண்ணு எடுத்து திங்கல. ஏடி ரொம்ப திமிரா பேசாத என்ன? ஏடி உண்மையை தானே சொன்னேன், நீ டப்பாவை திறந்து கூட பாக்கல. நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேம்மா. அந்த அக்கா எங்களை நிக்க கூட சொல்லல, நீங்க போய் தூங்குங்க, நேரம் அதுல போங்கன்னு எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. சரிடி விடுங்க, அந்த பிள்ளைக்கு வேற காலையிலே பஸ்ல ஏறி வந்திருக்கும்ல, ஒரே சடவா இருக்கும்னு வேற சொல்லிட்டு இருந்தாள்ல. சரி, அவ சாப்பிட்டுட்டு தூங்கட்டு. எனக்கு கொஞ்சம் கூட வயிறே பசிக்கல, அவ சாப்பாடுலாம் வேண்டாம்னு சொன்னா, இப்ப ஒரு டப்பாவை ஆர்டர் பண்ணி தின்னுகிட்டு இருக்கா. ஆமாம்மா, என்ன செய்ய. சரி விடுங்க, அந்த பிள்ளைக்கு திடீர்னு வயிறு பசி வந்தாலும் வந்திருக்கும். சரி, நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு போய் நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம இருந்திருக்கும். சரி, சாப்பிட்டுட்டு போட்டோம். சரிம்மா, நம்மளும் போய் தூங்குவோம். போமக்கா, போய் பாயை மட்டும் விரிச்சு தலைவாணிலாம் எடுத்து போடா. நான் போய் அடுக்காலையில கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். எம்மா, அப்ப இவளையும் வர சொல்லுமா.
இடி உங்க அப்பா ஊருக்கு போயிருக்காரு, ஒரே ஒரு பாயை தானட்டி விரிக்கணும், அதுக்கு 2 பேரா? எம்மா நேத்துக்கு அப்படிதான் என்ன சொன்னா, நான் தான் பாயை விரிச்சு தலைவாணி பெட்ஷீட்லாம் எடுத்து போட்டேன், இன்னைக்கு அவளை செய்ய சொல்லாமா? ஏடி நீங்க பாயே விரிக்காண்டாம்டி, நான் தரையிலே படுத்துக்கிடுதேன். ஆமா அவளை ஏதாவது ஒண்ணு சொன்னா மட்டும் உடனே என்ன இப்படி சொல்லுமா? எடி இப்ப என்னடி மலையை வெட்டி நகர்த்த சொன்னேன், ஒரு பாயை விரிச்சு 2 தலைவாணி எடுத்து போடுன்னு தானட்டி சொன்னேன். போறேன், பாயை விரிச்சு தலைவாணி எல்லாம் எடுத்து போடுறேன், 2 பேரும் வந்து உளுங்க. இவகிட்ட மட்டும் எங்க அம்மா ஒரு வேலையும் சொல்ல மாட்டா. எடி நீ ஏன் நின்னுகிட்டு இருக்க, போயா கூட மாட பாயும் தலைவண்ணி எடுத்து போடாமட்டி. எம்மா நீ பேசாம இருமா, இப்ப நான் போனேன்னா அது இது ஒவ்வொன்றா பிரச்சனைக்கு வருவா, அவளே பாயை விரிச்சு தலைவண்ணி எல்லாம் போடட்டு. ஒரு வேலை சொன்னா செய்யாதடி, பாவம் அந்த பிள்ளை தாண்டி எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்கு. ஏம்மா நீ தானமா சொல்லுவா, என் தங்கச்சி எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, எனக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா, எல்லா வேலையும் செய்வான்னு. உன் தங்கச்சி மாதிரியே என் தங்கச்சியை நான் மாத்திக்கிட்டு இருக்கேம்மா. தூரப்பாட்டி எங்க ஒரு வேலை செய்ய சொன்னா செய்யது கிடையாது, உடனே அவன் மேல ஏதாவது ஒண்ணு சொல்லுது. எம்மா அக்கா தங்கச்சி நாங்க அப்படிதாம இருப்போம், இப்ப வீட்டுல இருக்கும்போது சண்டை போடுவோம், அப்புறம் கல்யாணம் ஆகி தனித்தனியா போயிட்டோம்னா என்னைக்கு பாப்போம், என்னைக்கு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பாடு பேசுவோம்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம்மா. ஆமாட்டி அதுவும் சரிதான், என் தங்கச்சியை பார்த்தே மாச கணக்கு ஆகுது, நாளைக்காவது அவளை போன் பண்ணி வீட்டுக்கு ஒரு இட்டு வந்துட்டு போன்னு சொல்லணும், இல்லனா நம்ம தான் போய் அவளை போய் பார்த்துட்டு வரணும். சரி வா நேராவதுல போய் தூங்குவோம். எடி வா, ஏன் சில கணக்க நின்றுட்டு இருக்க, மணி 10:30 மணிக்கு மேலாவது. ஏமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா? எடி என்னத்தனால நாளை காலைல பேசிக்கிடலாம், கண்ணு உறக்கம் கண்ணு சிக்குதுடி, வா போவோம். எம்மா நம்ம வீட்டுக்கு நித்யா அக்கா வந்திருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு சுபாஷ் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. எடி அவ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பேசிட்டு போறவோ உனக்கு நெட்டி. அதுக்கு இல்லம்மா, போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? எடி அதான் சொன்னோம்ல, அவங்க 2 பேரும் என்னவாது பேசிட்டு போறவோ உனக்கு என்ன? எம்மா நான் சொல்ல வரத ஒழுங்கா கேளுமா. சரி அம்மா சொல்லு, கண்ணை வேற கேட்டது. ஏம்மா இந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்ம நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டாங்கம்மா. என்னடி சொல்லியா? ஆமாம்மா அந்த அக்கா போன்ல அப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க. சரி அந்த பிள்ளை போன்ல பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுடி வந்த. ஏம்மா நான் ஒன்னும் ஒட்டு கேட்கலம்மா, கதவு லேசா லாக் ஆகாம இருந்துச்சு, சரி கதவு தாப்பா வேற நம்ம ரூம்ல சரியில்லைல்ல, அதை தான் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வரலாம்னு போனேன், திரும்பி அப்பதான் அந்த அக்கா பேசுனதை நான் கேட்டம்மா. என்னடி இப்படி சொல்லுதா? நீயே பாதி தூக்க கலக்கத்துல இருக்க, அந்த பிள்ளை பேசுனதை எதையோ ஒண்ணு வந்து கேட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு நிக்காத, பேசாம போ போய் தூங்கு. ஏமா நான் ஒன்னும் தூங்கி வழியிலாமா, அந்த அக்கா அப்படிதானே பேசுனாங்க. வேற யார்கிட்டயாவது பேசிருப்பாட்டி, நீ பேசாம போ. இல்லம்மா நாங்க ரூம்ல அந்த அக்கா கிட்ட கொடுக்கும் போதே இந்த ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலையா, அப்போ சுபாஷ் கிட்ட முதல்ல போன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போன்ல சுபாஷ் அண்ணன் கிட்ட தானே சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நான் பாத்துக்கிட்டதே, நீ போ. ஏதோ காதல கேட்டதை உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன், நீ என்னடானா என்ன பத்தி ஏசிக்கிட்டு இருக்க? எடி உன்ன ஏசலட்டி, நேராவது போய் தூங்குன்னு சொன்னேன். சரிம்மா அவ பாயெல்லாம் விரிச்சிருப்பா, சீக்கிரம் நீ வா. சரி மக்கா, நான் அடுக்கால கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரிம்மா. யாத்தாடி அம்மாவ இப்படி சொல்லிட்டு போறாளா, என்னவா இருக்கும்? நாளைக்கு காலையில கமலா வேற இங்க பார்வதி பாட்டி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாரேன்னு வர சொல்லியிருக்கா, இப்ப என்னடானா அந்த அஞ்சு இப்படி சொல்லிட்டு போறா. சின்ன பிள்ளை இவ காதல சரியா விழுந்திருக்காது, அவ பாட்டுக்கு என்கிட்ட வந்து இதை ஒண்ணு சொல்லிட்டு போறா. நல்ல வேலை என்கிட்ட சொன்னா, என் மாமியார்கிட்ட எதுவும் ஒண்ணும் சொல்லல. என் மாமியார்கிட்ட போய் சொல்லியிருந்தான்னா இந்நேரம் தையத்தக்கான்னு குதிச்சிருப்பாவோ. சரி நம்ம போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வருவோம், காலையில வேற சீக்கிரமா வர போனோம், 9-9:30 மணிக்கெல்லாம் நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாவல்ல. நாளைக்கு காலையில எப்படா ஆகும்னு இருக்கு, பார்வதி பாட்டி வீட்டுக்கு வர சீக்கிரமா போகணும். ஆமா மலர்கிட்ட ஆரி பிளவுஸ் எதுவும் இல்லையே, ஒரு பச்சை கலர்ல பட்டு சேலைய நமக்குள்ளத கொண்டு போய் கொடுத்தோம், ஆனா அதுக்குள்ள ஆரி பிளவுஸ் கொடுக்காம சாதாரண பிளவுஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். சே ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த பிள்ளைக்கு நல்லா அழகா இருக்குமே. என்ன சின்ன பொண்ணு என்ன தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்க? ஏங்க அது ஒண்ணு இல்லைங்க, நீங்க தூங்குங்க. மணி 11 மணிக்கிட்ட ஆக போகுது, சீக்கிரமா தூங்கு. எனக்கு வேற நாளை காலையில ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, காலையில ஒரு 6:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறேன். சரிங்க 6:30 மணிக்கு தானே எழுப்பி விட்டுறேன், நீங்க தூங்குங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க, பிள்ளை இப்பதான் அசந்து தூங்குதான். சரி சரி நீயும் தூங்கு. சரிங்க நீங்க தூங்குங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. பாடு சின்ன பொண்ணு, மணி 11 மணிக்கு மேல ஆகுது, வீட்டுல பாத்திரம் எல்லாம் நாளை காலையில கழுவிக்கிடலாம், வேணும்னா சீக்கிரமா என்னை எழுப்பிவிடு, நான் வேணா 5-6 பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு போறேன். சரிங்க படுத்து தூங்குங்க. இந்த மனுஷனுக்கு எப்படிதான் படுத்த உடனே உறக்கம் வருதம்மா, நம்மளாம் தூங்கணும்னு கண்ணை இறுக்கி மூடுனா கூட ஒரு சொட்டு உறக்கம் கூட வராத, அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்து 10-11 மணி 12 மணிக்கிட்ட தான் உறக்கமே வருது. இதுக்கிட்ட என் மகன் வர ஒரு 5-6 நேரம் முழிச்சு பாத்துக்கிடுவான், நான் இங்கதான் இருக்கேன்னா இல்லடா எங்கேயாவது என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாளான்னு.
சரி, இதெல்லாம் திறமை நம்ம வீட்டில் நடக்கப்பட்ட விஷயம் தானே. நம்ம மலருக்கு நாளை காலையில அந்த குங்கும கலர் ஆரி ஒர்க் பிளவுஸை கொண்டு கொடுப்போமா, இல்லைன்னா வேற பட்டு சேலையை மாத்தி கொடுப்போமா? சரி, நம்மகிட்ட இருக்கப்பட்ட ஆரி பிளவுஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்போம். அதுல எந்த கலரு செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டு சாரியை மாத்தி கொடுத்துருவோம். அதான் சரி. காலையில வேற இந்த மனுஷனை 6:30 மணிக்கே எழுப்பிவிட்டு 5-6 பாத்திரத்தை கழுவுங்கன்னு சொல்லி விட்டுறணும். நம்ம சீக்கிரமா போய் மலருக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடணும். அப்பாடா, இப்பதான் லேசா தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியே படுத்துருவோம். என்ன இருமல் சத்தங்காக்கு? எங்க மாமியாருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தானே வந்தேன். என்ன இருமல் ஒரு தினுசா கேக்கு? சரி இல்லையா? தும்மல் சவுண்டும் சரி இல்ல, இருமல் சவுண்டும் சரி இல்லையா? இடது நாசி உழைத நம்மள யாரோ தேடுதா. யாரா இருக்கும்? மாமியாரா இருக்கும், இல்லன்னா என் மாப்பிள்ளையா இருக்கும். அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு இப்ப என்ன போட்டு தேடிக்கிட்டு இருக்காவளா? என்ன செய்ய? எல்லாம் என் நேரம், என் கிறகம் என்ன போட்டு சுத்தி 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 எடுக்கு. இருந்தாலும் வந்த வேலையை முடிக்காம நம்ம போகவே கூடாது. 5-6 சாக்கு போட்டு அந்த ரூமுக்குள்ளதான் இருக்கு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவை நான் நான் நான். என்ன பெட்ஷீட் தனியா நடந்து வர மாதிரி இருக்கு? ஐயோ, எனக்கு பிடிச்ச பெட்ஷீட். இன்னைக்கு மத்தியானம் நேரத்தை வச்சு மொட்டை மாடியில காய போட்டிருந்தேன். ஐயோ, நம்ம கிட்டே நடந்து வருத. ஒருவேளை ஐயோ, கோழி கல்லு, கோழி கல்லு, ஏன் கல்லு கல்லு இல்ல, பக்கத்து வீட்டுல கோழியை களவாக்கின மாதிரி எங்க வீட்டுல வந்து பெட்ஷீட்டை களவாக்க வந்திருக்கா. எல்லாரும் ஓடியாங்க. எத்தே எத்தே என்ன மருமோள? நல்ல கண்ணா சந்து தூங்கிட்டு இருந்தேன். எதுக்கு சத்தம் போட்டா? ஏதோ கல்லேன் கல்லேன்னு சத்தம் போட்டு கிடந்த. வீட்டுக்குள்ள எப்படி கல்ல வருவேன்? எது எது இங்க பாருங்க தே. அம்மா, என் பின்னாடியே வந்துட்டேன். எது இங்க பாருங்க தே. என்ன மருமோள அது? தட்டுல துணியை காய போட்டிருந்தியோ? கீழே வந்து கிடக்கு. எது இந்த பெட்ஷீட் மேல இருந்து கீழே உழலதே. அப்படியே மெதுவா நவுந்து வந்த மாதிரி வந்துச்சுதே. இதுக்குள்ள கல்ல யாரோ இருக்காவோன்னு நினைக்கேன். என்ன மருமோள சொல்லியா? கல்லனா? ஆமதே, முந்தானத்து வேற நம்ம சாந்தியக்கா வீட்டுல 3 கோழியை சாக்கு போட்டு அமுக்கி தூக்கிட்டு போயிட்டான், களவாங்கிட்டு போயிட்டான்னு அந்த அக்கா சொன்னா உள்ளதே. ஆமா மருமோள, 3 கோழி நல்ல விலைக்கு விக்கலாம்னு வச்சிருந்தப்பட்ட கோழியெல்லாம் சாக்கு போட்டு அமுக்கி தூக்கிட்டு போயிட்டானா? தூக்கிட்டு போலதே, களவாங்கிட்டு போயிட்டான். ஆமா, களவாங்கிட்டு போயிட்டான். ஆமதே, அதே மாதிரி நம்ம வீட்டுல இப்ப பெட்ஷீட்டை கொண்டு வந்து நம்ம வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் அள்ளிட்டு போலாம்னு வந்திருக்கான்னு நினைக்கே. அப்படியே சொல்லியா மருமோள? ஆமதே, கள்ளந்தான். நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கல்லே கல்லேன்னு சத்தம் போட்டாச்சு. இப்ப எப்படி தெருல இருந்து எல்லாரும் வந்துருவாவதே. தேர்வுல இருந்து வரப்பட்டவெல்லாம் இருக்கட்டும், இப்ப வாரேன். என் வீட்டுக்குள்ளே கல்லனா? மறுபடியும் பெட்ஷீட் நவருது. என் வீட்டுக்குள்ளே கள்ளனா? கல்லே கல்லே, ஓடியாங்க ஓடியாங்க, எல்லாரும் ஓடியாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நடு வீட்டுக்குள்ள பெட்ஷீட்டை மூடிட்டு களவாங்கிறதுக்கு வந்திருப்பேன். ஐயா அம்மா. இது பொம்பளை குரல் கேக்குது. அப்ப இது கள்ளை இல்ல, கள்ளி. கல்லியா? எவன் அவ வீட்டுக்குள்ள? இந்த தேர்ல இருந்து எல்லாரும் வாரியல் கட்டையோட வாராவோ. மரியாதை யாருன்னு சொல்லுடி. ஆஹா, எங்கேயோ கேட்ட குரல். ஒண்ணு தாயி, இந்த வாரியல் எடுத்து நல்ல விளாசு விளாசுன்னு விளாசு. மருமலா, என்ன பாத்துக்கிட்டு நிக்க? அந்த பெட்ஷீட்டை எடு. எவன்னு பாப்பா அந்த கள்ளி? சரிங்க தே. அடிக்காதீங்க அடிக்காதீங்க, நான் தான். கேடு கட்டவளே நீயா? அத்தாடி மேனகா, பரிமளத்துக்கு மாவா. நான் தான், நானே தான். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. அதான பார்த்தேன், எங்கேயோ கேட்ட குரல்னு முதல்ல நினைச்சேன். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி நடு ராத்திரில எங்க வீட்டுக்கே களவாங்க வந்திருப்பா. எம்மா அடிக்காதம்மா, நீ பெத்த மாவாம்மா, நீ பெத்த மாவா. அடிக்காதம்மா, அடிக்க கூடாது. உன்னையெல்லாம் உரிச்சு உப்பு கண்டம் போடணும். இப்படி வீட்டுக்குள்ளே களவாங்க வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடி. எம்மா, நான் களவாங்க வரல. எல்லாரும் வெளிய விடுங்க. இந்த உலக்கையால அந்த கல்லு மண்டல 4 போடு போடுவேன். சாந்தியக்கா வீட்டுல கோழியை களவாங்கனா அதே கல்லம் தானே?